கருடரின் பிறப்பு. முனிவர் கஷ்யபருக்கு வினதை, கற்று என்ற 2 மனைவிகள் இருந்தனர். கஷ்யபரின் வரப்பிரசாதமாக கற்றுவுக்கு 1000 பிள்ளைகள் பிறந்தன. அவர்கள் பாம்புகள். வினதைக்கு 2 பெரிய முட்டைகள் கிடைத்தன. காலம் கடந்தும் அந்த முட்டைகள் உடையாமல் இருந்ததால் வினதை மிகுந்த ஆவலுடன் ஒன்றை உடைத்தாள். அதிலிருந்து அரை உருவம் கொண்ட ஒரு பிள்ளை வெளிவந்தான். அவனே அருணன். இன்னும் வளர்ந்து பூரணமாக உருவாக வேண்டியிருந்தாலும் தாயின் அவசரத்தால் அவன் குறைபாடுடன் பிறந்தான். அருணன் சாபமிட்டான். அம்மா, நீ அவசரப்பட்டதால் இனி நீ அடிமைத்தனத்தில் துன்பப்படுவாய் என்றான். அதை கேட்ட வினதை வேதனை அடைந்தாலும் மீதமிருந்த 2ஆம் முட்டையை அப்படியே பாதுகாத்தாள். பல வருடங்களுக்கு பிறகு அது உடைந்தது. அதிலிருந்து பிரகாசமான ஒளியோடு பெரும் சிறகுகளுடன் பொற்கால்களும் வைரக் கண்களும் கொண்ட ஒரு வலிமையான மகன் பிறந்தான். அவனே கருடன். அவன் பிறந்தவுடனே வானில் பறந்தான். அவனது சிறகுகளின் ஒலி இடியென முழங்க தேவர்கள் அதிர்ந்தனர். அந்த நாளிலிருந்து கருடன் பறவைகளின் அரசனாகவும் பின்னர் விஷ்ணுவின் வாகனமாகவும் விளங்கினான். இதனால் வினதையின் 2 முட்டைகளில் ஒன்று சாபத்தையும் மற்றொன்று ஆசீர்வாதத்தையும் உலகிற்கு அளித்தன.